நீலகிரி மாவட்டம் ஹோசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களால் உருவாக்கப்படும் கழிவுகளை சேகரித்து அகற்றுவதற்கு விதிக்கப்பட்ட SUC எனும் சாலிட் வேஸ்ட் யூசர் சார்ஜ் கட்டணத்தை எதிர்த்து ஹோசூர் மாநகர அனைத்து வணிகர் சங்கங்கள், வியாபார நிறுவனங்கள், சிறு குறு தொழில் நிறுவனங்கள், திருமண மண்டப உரிமையாளர் சங்கம், அனைத்து குடியிருப்போர் நல சங்கங்கள், தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம், ஆட்டோமொபைல் சங்கம், சிவில் இன்ஜினியர்கள் சங்கம் என அனைவரும் இணைந்து நடத்திய மாபெரும் கண்டன கவன ஈர்ப்பு போராட்டம் இன்று ஹோசூர் ராயக்கோட்டை சாலையில் உள்ள EB அலுவலகம் எதிரே நடைபெற்றது. MLA-வும் பார்த்தாச்சு, மேயரையும் பார்த்தாச்சு, ஒன்றுமே நடக்கல, ஒன்றுமே நடக்கல, நடக்கல 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 நடக்கல, ஒன்றுமே நடக்கல, ஒன்றுமே நடக்கல. அதனால்தான் கேட்கின்றோம், அதனால்தான் கேட்கின்றோம், ஆர்ப்பாட்டம் நடத்தி கேட்கின்றோம், ஆர்ப்பாட்டம் நடத்தி கேட்கின்றோம். அமைச்சர் அறிவித்த பிறகும், அமைச்சர் அறிவித்த பிறகும் ஜப்தி வேலை நடக்குது, ஜப்தி வேலை நடக்குது. நோட்டீஸ் வழங்கும் பணியும் தொடர்கிறது 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 தொடர்கிறது. மாநகராட்சி நிர்வாகமே பயமுறுத்தாதே 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 பயமுறுத்தாதே. ஓசூரில் இருக்கின்ற ஓசூரில் இருக்கின்ற சமுதாய சங்கங்கள், சமுதாய சங்கங்கள் ஒன்றுபட்டு நிற்கின்றோம், ஒன்றுபட்டு நிற்கின்றோம். வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக நம்ம ஓசூர் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த அமைப்பின் மூலமாக ஓசூரில் இருக்கக்கூடிய 30க்கும் மேற்பட்ட சங்கங்களை வரவழைத்து இன்றைக்கு ஓசூருடைய மாநகராட்சியுடைய விஷயத்தை இன்றைக்கு தெளிவாக எடுத்து கூறியிருக்கின்றார்கள். குப்பை வரி என்பது 2007 உயர்த்தியதாக சொல்லி இன்றைக்கு 6 ஆண்டுகளுக்கு பழைய தொகையை கட்ட சொல்லி இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இது ஏற்புடையதல்ல என்பது எங்களுடைய கருத்து. இதற்காக தான் இவ்வளவு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு நடத்தியிருக்கின்றோம். ஏறத்தாழ ஒரு 2000 பேர் சேர்ந்திருக்கின்றார்கள். குப்பை வரிக்கான ப்ரொபோசல்ஸ் 6 ஆண்டுகள் முன்பாக சொன்னால் கூட அது ஏற்புடையதில்லை. 6 ஆண்டுகள் சேர்த்து கட்ட சொல்கிறார்கள். இதை ஏற்கனவே வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக அமைச்சரிடத்தில் தெரிவித்தார்கள். அமைச்சர் சொன்னார், நாங்கள் எனக்கு தள்ளுபடி செய்ய அதிகாரம் எங்களுக்கு இல்லை, ஆனால் தள்ளுபடி செய்வதற்காக முதலமைச்சரிடத்தை எடுத்து சென்று அந்த தள்ளுபடி செய்கின்ற 6 ஆண்டுகளது மீண்டும் இந்த ஆண்டு முதல் நீங்கள் கட்டினால் போதும் என்று அன்றைக்கு இருந்த மேயர், அதே போல இருக்கக்கூடிய MLA, MP ஆகிய முன்னிலையே சொன்னார். ஆனால் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னால், அதையும் மீறி இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய கமிஷனர் அவர்கள் ஜப்தி நடவடிக்கைக்கு சென்றிருக்கின்றார். கமிஷனர் நோட்டீஸ் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். அப்போ இங்க இருக்கக்கூடிய கமிஷனர் அவர்கள் இந்த மாநிலத்துடைய மாநகராட்சியினுடைய அமைச்சராக இருக்கக்கூடியவர்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லையா என்ற கேள்விதான் இன்றைக்கு எங்கள் மத்தியில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், அமைச்சர் சொன்ன பிறகு இவர்கள் கேட்கவில்லை என்று சொன்னால் இன்னும் யார் சொன்னாலும் இவங்க கேட்க போறார்கள் என்பது எங்களுக்கு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் ஏற்கனவே இந்த அமைப்பின் சார்பாக, நம்ம ஓசூர் அமைப்பின் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை இன்றைக்கு நாங்கள் வைத்திருக்கின்றோம். இந்த கோரிக்கைகளை எடுத்து சென்று இருக்கக்கூடிய நம்முடைய கமிஷனர் மற்றும் இருக்கக்கூடிய தாசில்தார், அதே போல இருக்கக்கூடிய நம்முடைய சாராட்சியர்களுக்கெல்லாம் கொடுக்க போறோம். கொடுத்து அது மேல நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால், ஏற்கனவே வியாபார சங்கத்திலிருந்து வந்திருந்து சொன்ன நண்பர் திரு ஜான் சொன்னது போல இன்றைக்கு இதே இடத்துல மீண்டும் ஒரு கூட்டத்தை கூட்டி தர்ணா அல்லது உண்ணாவிரதம் மேலும் இருக்கக்கூடிய என்னென்ன போராட்டங்கள் அத்தனை போராட்டத்தையும் இன்றைக்கு முன்னெடுப்பதற்கு ஓசூர் மக்கள் இன்றைக்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, வருகின்ற காலங்களில் அந்த போராட்டத்திற்கு ஆதரவு மற்ற சங்கங்களை கேட்டிருக்கின்றோம். இன்னும் கூட்டம் சேரும் என்பதை நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்து கடையடைப்பு, அதே போல பார்த்தோம் சொன்னாக்க கருப்பு பேட்ஜ் அறிவது, இது போன்ற செய்திகளை செய்ய இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். சட்டமன்றத்திற்கு முன்பாக செய்ய வேண்டும், இல்லை என்றால் சட்டமன்றம் நடக்கும்போது இங்க மீண்டும் துணிந்தெழும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆறுதுறை ஓசூர் அனைத்து குடியிருப்போர் நலச்சங்க கூட்டமைப்பு தலைவர். தமிழகத்தின் மாநகராட்சியில் இல்லாத சொத்து வரியினை ஓசூர் மட்டும் அதிகமிக்கிற, ஓசூர் மட்டும் அதிகமாக நிறுத்துவது நியாயம் தானா? நியாயம் தானா? நியாயம் தானா? பதில் சொல்லு, பதில் சொல்லு. மாநகராட்சி நிர்வாகமே பதில் சொல்லு, பதில் சொல்லு. அதிகரித்த வரி விதிப்பை
2017 7 ஆண்டுகள் பின்னோக்கி கட்ட சொல்வது நியாயமில்லை, 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 நியாயமில்லை. நிறைவேற்றுவது என்று கூறி கட்ட சொல்வது கண்டிக்கின்றோம், கட்டை சொல்வதை கண்டிக்கின்றோம், 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 கண்டிக்கின்றோம். மாநகராட்சியை கண்டிக்கின்றோம், மாநகராட்சியை கண்டிக்கின்றோம், 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 கண்டிக்கின்றோம். நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம், நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம். ஓசூர் மாநகராட்சி போக்கினை கண்டிக்கின்றோம், 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 கண்டிக்கின்றோம். மாற்றிக்கொள், 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 மாற்றிக்கொள். ஜப்தி செய்யும் போக்கினை, ஜப்தி சொல்லும் போக்கினை, ஜப்தி செய்யும் போக்கினை, ஜப்தி செய்யும் போக்கினை. மாற்றிக்கொள், 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 மாற்றிக்கொள். உந்தன் போக்கை மாற்றிக்கொள், உந்தன் போக்கை மாற்றிக்கொள். மாற்றிக்கொள்ள மறுத்தாவிட்டால், மாற்றிக்கொள்ள மறுத்தாவிட்டால், மாற்றிக்கொள்ள மறுத்தாவிட்டால், மாற்றிக்கொள்ள மறுத்தாவிட்டால் மாற்றிட வைப்போம், மாற்றிட வைப்போம், மாற்றிட வைப்போம், மாற்றிட வைப்போம். வருடம் வரும் 6%, வருடம் வருடம் 6%, வரி விதிப்பு உயர்த்துவதை கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். சம்பாதித்த தொகை முழுவதும் நண்பர்களே, நம்ம கோஷம் போடுறது இங்க இருந்து எம்எல்ஏ ஆபீஸ்க்கும் மாநகராட்சிக்கு கேட்கணும். இங்க எல்லாரும் வந்திருக்கோம். அவர் சொல்ற கோஷத்தை கண்டிப்பா எல்லாம் கூட சொல்லணும். அந்த சவுண்ட் வரணும். கண்டிக்கின்றோம், 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 கண்டிக்கின்றோம். சம்பாதித்த தொகை முழுவதும் வரியாக கட்டி விட்டு, ஈர துணியை வயிற்றின் மேல், வயிற்று மேலே போட்டுக்கொண்டு, தூங்க சொல்லும் முந்தன் போக்கை, கண்டிக்கின்றோம், 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 கண்டிக்கின்றோம். கழிவு நீர் கால்வாய்கள் சுத்தம் ஏதும் செய்வதில்லை, தெருக்கள் ஏதும் முறையாக கூட்டுவதில்லை, கூட்டுவதில்லை, கூட்டுவதில்லை. வணிக இடங்களிலும், மக்கள் நடமாடும் இடங்களிலும் கழிப்பறை ஏதும் இல்லை. குறிப்பாக பெண் சகோதரிகள் படும் அவலத்துக்கு எல்லையே இல்லை. ஆகவேதான் கேட்கின்றோம், ஓசூர் நகர் முழுவதுமாக 500 மீட்டர் இடைவெளியில் கழிப்பறைகள் கட்டிடுக, 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 கழிப்பறைகளை கட்டிடுக. குடிநீர் வசதிக்காக பொது குடிநீர் டேப்புகளை, பொது குடிநீர் டேப்புகளை 500 மீட்டர் தூரத்தில் ஏற்படுத்த ஓசூரின் வளர்ச்சிக்கேற்ப கோரிக்கைகளை அனைத்தையும் நிறைவேற்ற பட்சத்தில் தூண்டாதே போராட்டத்துக்கு எங்காலே தோணுது. ஏன்னு சொன்னா அவர் சொன்ன பிறகும் கூட இன்றைக்கு நோட்டீஸ் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் சொன்ன பிறகு இன்றைக்கு ஜப்தி நாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்போ இங்க இருக்க அந்த நகராட்சியினுடைய அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இல்லையே என்ற ஒரு தோற்றம் இன்றைக்கு நமக்கு ஏற்பட்டுள்ளது. அப்ப இவர் தன்னிச்சையாக செய்து கொண்டிருக்கின்றார்களா? அப்ப அமைச்சர் வந்து இவருக்கு கட்டுப்பாட்டில் இல்லையா என்ற ஒரு நிலை இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கின்றது. ஆக இது சம்பந்தமாக அவரிடத்தில் கேட்டார்கள், ஒன்று பேசியிருக்கின்றார். பிறகு வியாபாரிகளை அழைத்து அவர்கள் பேசினார்கள். பேசும்போது கூட அவர் சொன்னார்கள், ஓசூர்ல வரி இல்லை, பசப்பு அவர்கள் அனுப்பி வைத்து விட்டார்கள். ஆகவே நாம் போராட்டத்துக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இல்லை. ஆனால் போராட்டத்தை செய்யணும் சொல்றதுக்கு மாநாடு போராட்டத்தை தூண்டி இருக்கு, நாமளாக போல. இதோடு மட்டுமில்ல, இந்த போராட்டத்தில் முடிந்த பிறகு எல்லா சங்கங்களும் சேர்ந்து கையெழுத்து போட்டு இன்றைக்கு மாநகராட்சியை அந்த கடிதத்தை வழங்க உள்ளோம். சார் ஆட்சியர் இடத்தில் வழங்க உள்ளோம். மாவட்ட ஆட்சியருக்கு அதனுடைய நகல் அனுப்ப உள்ளோம். இத்தனையும் செய்தவர்கள் செய்யவில்லை என்று சொன்னால் சட்டமன்றம் வருகின்ற 14ஆம் தேதி கூடுவதாக சொல்லியிருக்கிறார்கள். அது அந்த 14ஆம் தேதி சட்டமன்றம் கூடுவதற்கு முன்பாக இவர்கள் செய்யவில்லை என்று சொன்னால் நாம் இருக்கக்கூடிய மீண்டும் இதே போல ஒரு கூட்டத்தை கூட்டி போராட்டங்களும் கருப்பு கொடி என்ற போராட்டமும் கையெழுப்பு போராட்டம்
அவற்றை இந்த அரசாங்கமும் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற இந்த மாநகராட்சியும் தள்ளக்கூடாது என்பதை நாம் இந்த கோரிக்கையாக இதுவரைக்குமே இது போல ஒரு கூட்டத்தை கூட்டி இன்றைக்கு வியாபாரிகள் சங்கம் முன்கையெடுத்த நிறைவாக காரணமாக இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை இன்றைக்கு நாம் கூட்டியிருக்கின்றோம். நிர்வாகமே நகராட்சி நிர்வாகமே நகராட்சி அமைச்சரே ஓசூருக்கு வந்த போது திட்ட வாக்குறுதியான 7 ஆண்டுகள் முன்பாக உயர்த்தப்பட்ட குப்பை வரியை முதல் வருடம் எடுத்து கோரி நிலுவை குப்பை வரியை தள்ளுபடி செய்வதாக மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சி ஆணையர் சார் ஆட்சி முன்னிலையிலே எம்பி முன்னிலையில் எம்எல்ஏ முன்னிலையில் மேயர் முன்னிலையில் கவுன்சிலர்கள் முன்னிலையில் அதிகாரிகள் முன்னிலையில் இத்தனைக்கும் மேலாக ஓசூர் வாழ் மக்களுக்கு அறிவித்த வாக்குறுதியை நிறைவேற்று எம்எல்ஏவும் பார்த்தாச்சு மேயரையும் பார்த்தாச்சு ஒன்றுமே நடக்கல ஒன்றுமே நடக்கல. அதனால்தான் கேட்கின்றோம் ஆர்ப்பாட்டம் நடத்தி கேட்கின்றோம் அமைச்சர் அறிவித்த பிறகு ஜப்தி வேலை நடக்குது நோட்டீஸில் வருகிறது தொடர்கிறது பயமுறுத்தாதே ஓசூரில் இருக்கின்ற சமுதாய சங்கங்கள் ஒன்றுபட்டு நிற்கின்றோம். அதனால்தான் கேட்கின்றோம் தமிழகத்தில் மாநகராட்சியில் இல்லாத சொத்து வரியினை ஓசூர் மட்டும் அதிகமாக்கியது நியாயம்தானா? பதில் சொல்லு நகராட்சி நிர்வாகமே பதில் சொல்லு. 7 ஆண்டுகள் பின்னோக்கி கட்டர் சொல்வது நியாயமில்லை. நிலைய தொகை என்று கோரி கட்டர் சொல்வதை கண்டிக்கின்றோம். ஓசூர் மாநகராட்சி போக்கினை கண்டிக்கின்றோம். மாற்றிக்கொள் உந்தன் போக்கை மாற்றிக்கொள்ள மறுத்துவிட்டால் மாற்றிட வைப்போம். நன்றி. தொடர்ந்து ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கி இந்த மாநகராட்சி எதிர்த்து கூடியிருக்கிறோம். நான் இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ்ல இது எவ்வளவு தூரம் பாதித்திருக்கிறதுன்னு உங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க வந்திருக்கிறேன். எங்களுடைய ஃபேக்டரி சிப்காட் இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸில் இருக்குது. சிப்காட் இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ்லும் சரி, ஹவுசிங் காம்ப்ளெக்ஸ்லையும் சரி, அங்கே அனைத்து வசதிகளையும் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொழிற்சாலையும் இல்லை வீடு காம்ப்ளெக்ஸில் ஒவ்வொரு வீடுகளும் அவர்களாகவே பணம் கொடுத்து தான் செய்து கொண்டிருக்கிறோம். மாநகராட்சிக்கு அங்கு வேலையே கிடையாது. இருந்தாலும் முழு வரியை இந்த கடந்த ஒரு 10 வருஷமாக அங்கு செலுத்தி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது என்ன ஆயிடுச்சு, இதுக்கு முன்னால வேல்யூ பேஸ்ட் கட்டடத்துடைய மதிப்பை சார்ந்து வரி விதிக்கப்பட்டது. இப்பொழுது பார்த்துட்டோம். ஆகவே இன்று இங்க இத்தனை பேரும் கூடி இருப்பது அனைத்து விதத்திலும் சரியான ஒரு நடவடிக்கை. நாம வரி செலுத்தினால்தான் நமக்கு வசதிகள் கிடைக்கும், இது நாம் அனைவரும் அறிந்தது. ஆனால் அது நியாயமாக இருக்க வேண்டும், அநியாயமாக இருக்கக்கூடாது. நியாயத்திற்கு
குறைவாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த போராட்டம் என்பது நமக்கு நியாயம் கிடைக்கும் வரை தொடர வேண்டும். இது அனைவருடைய ஒத்துழைப்பும் வர வேண்டும். அது ரெண்டு பிரிச்சு நமக்கு என்ன இருக்குது, அதுக்கு மட்டும் கரண்ட் இயர்ல இருந்தா எந்த டாக்ஸ் கட்டாலுமே அது கட்டுறது நம்ம எல்லாம் ரெடி இருக்கிறோம். இம்பார்ட்டன்ட் இப்போ வந்து மெஷர்மெண்ட் எடுத்தோ 7 வருஷம் முன்னாடி இருந்தா ரெட்ரோஸ்பெக்டிவா இந்த ஒரு ஸ்டெப்ஸ் விடாம, ஒரு காரிடாரும் விடாம, ஒரு பார்க்கிங் கூட எல்லாத்துக்குமே சேர்த்து டபுள் ட்ரிபிள் டாக்ஸ் போட்டு எல்லாம் கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது ஒரு ஹாஸ்பிட்டலும் ஒரு கிளினிக்கு மட்டும் இல்ல, உத்தரவு எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் அதே மாதிரி தான் மெரிட் இருக்காரு. அப்புறம் அதுக்கு மேல போட்டா என்ன பேஷண்ட் இருக்கும்போது வந்து கேட் மூடி இருக்காரு. அது நானே என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு நான் பார்த்திருக்கிறேன். கரெக்டா 10-12 மணிக்கு பேஷண்ட் கூட்டமா இருக்கும்போது வந்து அவங்க கூட்டம் போட்டுட்டு கேட் போட்டுட்டு வந்து நீ கமிஷனர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு மிலிட்டரி அநியாயமா நடத்திட்டு இருக்காரு. அந்த முனிசிபாலிட்டி அப்புறம் கார்பரேஷன் பீப்புள் அவங்க எல்லாமே இதை மனசுல வச்சு இந்த வருஷத்துக்கு என்ன செஞ்சாலும் நாங்க ரெடி பேச பண்றதுக்கு. அது விட்டுட்டு 7 வருஷம் கட்டங்க, 8 வருஷம் கட்டங்க, நீங்க என்ன இது ஸ்வச் பாரத் கட்டங்க, அதெல்லாம் டபுள் போட்டுட்டு இருக்காரு. அதெல்லாம் கம்மி பண்ணது எனக்கு பொறுத்து. தேங்க்யூ. ஓசூர் மாநகரை வளர்ச்சி பாதைக்கு நாளும் கொண்டு சென்று மக்களை பாதுகாத்து வரக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள், வியாபாரிகள் சங்கம், விவசாயிகள் சங்கம், தனியார் பள்ளிகள் சங்கம், மருந்து விநியோகஸ்தர் சங்கம், மருத்துவமனைகள், கல்யாண மண்டப உரிமையாளர்கள் சங்கம் என்று இன்றைக்கு ஓசூர் மாநகரை வளர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய கோடி கணக்கான ரூபாய்களை சொத்து வரியாக நாளும் கட்டி இந்த நாட்டு மக்களை பாதுகாக்கக்கூடிய பெரும் பணியை செய்து வரக்கூடிய அனைத்து தரப்பு பொதுமக்களையும் வியாபார பெருமக்களையும் நான் பாதம் தொட்டு வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைக்கு ஓசூர் மாநகராட்சி ஒரு பெரிய கொள்ளை கூடாரமாக மாறி இருக்கிறது. மக்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. மக்களுக்கு தேவையான குடிநீர் வசதியை, கழிப்பிட வசதியை, சாலை வசதியை, மின்சார வசதியை செய்து தராமல் லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்கிக் கொண்டு கொள்ளையடிக்கிற ஒரு கொள்ளை கூட்டமாக ஓசூர் மாநகராட்சி நாளும் மாறி வருவதை கண்டிப்பதற்காக இன்றைக்கு நியாயவான்கள் மக்கள் வரிப்பணமாக செலுத்தி மக்களின் வளர்ச்சிக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் இருக்கிற நிலைக்கு நீதி கேட்டு இன்றைக்கு நாங்கள் தெருவுக்கு வந்திருக்கின்றோம். நான் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர், இந்த மண்ணின் மைந்தர் வழக்கறிஞர் நந்தகுமார் பேசுகின்றேன். தென்னிந்திய திருமண மண்டப உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் என்கிற முறையில் நான் இந்த மாநகராட்சியை வன்மையாக கண்டிப்பதற்காக இங்கே வந்து நின்று கொண்டிருக்கின்றேன். என் உயிரினும் மேலான அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் கட்டுகிற ஒவ்வொரு வரிப்பணத்திற்கும் கணக்கு கேட்க வேண்டிய காலம் வந்து விட்டது. நம்மை கேட்காமல் நமது கட்டிடத்தை அளந்து தாறுமாறாக அளந்து வரிகளை நிர்ணயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாநகராட்சி ஊழியர்களின் போக்கு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதை தமிழக அரசின் செவிகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நாம் இந்த மின்சார வாரியத்தின் அலுவலகத்தின் முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம். நாம் மாநகராட்சி அலுவலகத்தின் முன்பு கண்டன கூட்டத்தை நடத்துவதற்காக அனுமதி கேட்டால் அங்கே அயோக்கியர்கள் முகத்திரை கிழிக்கப்படும் என்பதற்காக இங்கே மின்சார வாரியத்திடம் இந்த அனுமதியை கொடுத்திருக்கிறார்கள். இந்த மின்சார வாரியத்தில் மின்சாரம் தருகிறார்களா? இல்லை. மின்சார வாரியத்தில் ஒழுங்காக மின் இணைப்பு தருகிறார்களா? இல்லை. எல்லாவற்றுக்கும் லஞ்சம், பணம், கொலையாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருக்கிறது. காவல்துறை நண்பர்கள் என்று சொல்கிறார்கள், பிரச்சனையை பேசி தீர்த்துக் கொள்ளலாம், நீங்கள் வாபஸ் பெறுங்கள் என்று வியாபாரிகளை மிரட்டிக் கொண்டிருக்கிறார்கள். என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளே, நீங்கள் எண்ணி பாருங்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இந்தியா முழுக்க எங்குமே அறக்கட்டளைகளுடன் நடைபெறக்கூடிய கல்வி ஸ்தாபனங்களுக்கு சொத்து வரி இல்லை. இதற்கு முன்பாக சொத்து வரி இல்லை. இவர் வந்த பின்னால் நாளொரு வேண்டி பொழுது வண்ணமாக சொத்து வரியை உயர்த்திவிட்டு பள்ளிகளுக்கு சீல் வைக்கிறார்கள். பள்ளிகள் என்ன பாவம் செய்தார்கள்? நீங்கள் சொத்து வரி உயர்த்து அது பெற்றோர்களுக்கு தானே வரும். கடைகளுக்கு சீல் வைக்கிறார்கள். என்ன நியாயம்? ஒரு 6 மாத காலத்திற்கு, அதாவது ஒரு தவணை கட்டவில்லை என்றாலும் எங்கள் கடைக்கு சீல் வைத்தார்கள். இது என்ன நியாயம்? அதை எங்களிடம் சொல்ல வேண்டும். எங்களுக்கு தகவல் தர வேண்டும். சொல்லாமல் செய்யாமல் விடியற் காலை 4 மணிக்குள் வந்து கடைகளுக்கு சீல் வைக்கிற அயோக்கியத்தனத்தை மாநகராட்சி கைவிட வேண்டும். இங்கே சமாதானம் பேசுவதற்கு எதுவும் கிடையாது. எங்கள் வரிப்பணங்கள் உங்கள் சம்பளம் கிடையாது. எந்த கட்டணத்துக்கு இலவசமாக அனுமதி கொடுக்கிறாய்? எந்த கட்டணத்துக்கு
எதற்கு அனுமதி இலவசமாக கொடுக்கிறாய்? வரிக்கு வரி, அடிக்கடி வரி போட்டு, வரிக்கு வரி மேல் வரி போட்டு, வரிக்கு அபராதம் போட்டு, வட்டி போட்டு வசூலிக்க ஒரு கேவலமான ஒரு முறையை நாங்கள் எந்த வகையில் அனுமதிக்க வேண்டும்? கொரோனா காலத்தில் மூடியிருந்த கடைகளுக்கு எல்லாம் நீ வரி போடுகிறாயே, அதை தள்ளுபடி செய்கின்ற என்று எங்கள் வியாபாரிகள் சங்கம் கேட்டது தவறா? 7 ஆண்டுகளுக்கு முன்பான குப்பை வரியை நீங்கள் கேட்கிறீர்களே, அது எந்த வகையில் நியாயம்? அல்லாத குப்பைக்கு நாங்கள் ஏன் வரி கட்ட வேண்டும்? ஈரவாண்டியை கட்டுவோமனே, யாரை கேட்கிறாய் வரி? எதற்கு கேட்கிறாய் வரி? 100 ஆண்டுகள் கடந்து விட்டோம். இன்றைக்கு ஜப்தி செய்கிறார்கள். அந்த வெள்ளையனை விட இந்த கொள்ளையர்கள் எவ்வளவு மோசமானது என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காலம் பதில் சொல்லும். சட்டமன்ற உறுப்பினர் கண்டுகொள்ள மாட்டார், மேயர் கண்டுகொள்ள மாட்டார், ஆணையாளர் கண்டுகொள்ள மாட்டார் என்றால் நாங்கள் எதற்கு வரி கட்ட வேண்டும்? எங்கள் நண்பர்கள் இங்கே சொன்னார்களே, தோழர்கள் சொன்னார்களே, கருப்பு கொடி ஏந்துவோம். இல்லை, ஓசூர் மாநகரை பந்து செய்வோம். ஓசூர் இல்லை என்றால் இந்த உலகம் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இங்கே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நீங்கள் தயவு செய்து எங்கள் அமைதியை சீர்குலைத்து விட வேண்டாம் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக இது ஒரு எச்சரிக்கை கூட்டமாக மாநகராட்சி அதிகாரிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இனிமேல் எங்கள் கடைகளுக்கு சீல் வைப்பதோ மிரட்டுவதோ செய்தால் ரவுடிகளை போல் ஒரு 50 பேரை கூட்டு வருவது, பள்ளிகளை மூடுவது, கடைகளுக்கு சீல் வைப்பது, கடை ஒரு பக்கம் ஷட்டர் வைத்து இருந்தால் பின்பக்கம் வீடு இருந்தால் அதையும் அழைப்பது, கக்கூசுக்கு கூட வரி போடுவது, என்னையா கேவலம்? இங்க 500 மீட்டர் ஒரு டாய்லெட் கட்ட கழிப்பற வசதி செய்து வேண்டும், செய்து தர வேண்டும். செய்து தந்தீர்களா? குடிநீர் வசதி செய்து தந்திருக்கிறீர்களா? இருசக்கர வாகனங்கள் இருப்பதற்கு வசதிகள் செய்திருக்கிறீர்களா? இது மாநகராட்சியா? ஒரு பேரூராட்சியோட கேவலமாக ஒரு ஆட்சியை நடத்திக் கொண்டு மாநகராட்சிக்கு அதிகபட்ச வரிகளை விதித்துக் கொண்டு மக்களை வாட்டி வதைத்துக் கொண்டு எடுத்து சுண்ணமாகி கொண்டிருக்கிறேன். இங்க எல்லாம் வந்து யூபிஎஸ் இல்லை என்றால் பாதி மின்சாரமே இருக்காது. சாலைகள் சீர்கெட்டு கிடக்கிறது, சாலை விதிகள் தூக்கி விட்டு வீசப்பட்டிருக்கிறது. சாலை போக்குவரத்து அதிகாரிகள் வண்டி இருசக்கர வாகனங்கள் நிறுத்தி கண்ட மாதிரி 500 ரூபாய் 1000 ரூபாய் சாலை விதிகள் நீங்க தெருவுக்கு தெருவு சாலைகளை திறந்து விட்டு குடித்து விட்டாங்க என்று அபராதம் போடுவோம். அவமான நிலைக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். எங்களுக்கு நியாயமான வரியை விதித்தால் கட்டுவோம், இல்லை என்றால் விதி கட்ட மாட்டோம். அன்றைக்கு எப்படி சொன்னோம்? வெள்ளையினே வெளியே நின்றோம், வெள்ளையை உடுக்க மாட்டோம் என்றோம். வரி கூட இயக்கத்தை நடத்துவோம் என்பதை எச்சரிக்கிறோம். மாநகராட்சி அதிகாரிகள் திருந்த வேண்டும், இல்லை என்றால் திருத்தப்படுவார்கள் என்று இந்த கூட்டத்தின் சொல்லி காலத்தின் அளவை கருதி நிறைவு செய்து நன்றி, வணக்கம். அனைத்து சமுதாய தொழில் முனைவோர் கூட்டமைப்போடு இணைந்து ஒசூர் சிறு மற்றும் தொழிற்சாலைகள் சங்கம் ஓஸ்டியாவும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்கிறது. நாங்களும் இதை பற்றி பலமுறை ஆணையர் அவரிடமும் பிரஸ் மீட்டிங்ல கூட நாங்கள் இதை எடுத்துட்டு போனோம். அவர் கொடுத்த வாக்குறுதி நண்பர் சொன்ன மாதிரி அவர் கடைசி வரைக்கும் அவர் நிறைவேற்றவே இல்லை. கடைசியா இந்த 2 நாளைக்கு முன்னாடி கூட வெள்ளிக்கிழமை எங்களுடைய அனைத்து நடவடிக்கையும் நாங்கள் நிறுத்திக்கிட்டோம் அப்படின்னு ஓரலா சொன்னாங்க. ரைட்டிங்ல கொடுக்கிற வரைக்கும் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஓசியா திட்டவட்டமாக தெரிவித்து விட்டது. இந்த போராட்டத்தில் மட்டுமல்ல, அனைத்து நடக்கக்கூடிய அனைத்து போராட்டங்களையும் ஓசியா தன்னை முன்னிலைப்படுத்தி கலந்து கொள்ளும் என்பதை நாங்கள் இந்த சமயத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இந்த வரி வசூல் என்பது 1 மடங்கு அல்ல, 10 மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது. சார் சொன்ன மாதிரி கடந்த 6 வருஷத்துக்கு நாங்கள் டாக்ஸ் கட்டி இருக்கிறோம். 20,000 ரூபாய் கட்டக்கூடிய இடத்துல இன்னைக்கு அது 2 லட்சமா மாறி இருக்கு, 10 மடங்கு ஏறி இருக்கு. அது மட்டும் இல்லாம இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு வருடமும் 6% வரி உயர்வு. கிட்டத்தட்ட நகராட்சியுடைய வரி வருவாய் என்று பார்க்கும்போது ஒரு 1000 கோடி ரூபாய். இதுல சொத்து வரி மட்டுமே கிட்டத்தட்ட 150-200 கோடி ரூபாய். ஆனா இப்ப வந்து ஒரு 10 கோடி ரூபாய் வசூலாயிருக்கு. அதுலயும் அவங்களுடைய நடவடிக்கையை நிறுத்திக்கிட்டாங்க. வெள்ளிக்கிழமை அந்த நடவடிக்கையை வந்து நாங்க நிறுத்திக்கிறோம் சொல்லிட்டாங்க. அப்படின்னா அவங்களுடைய வரி வசூல் அவ்வளவுதான். ஆனா அதை தாண்டி 150 கோடியா நமக்கு போடப்பட்டது. இதுதான் இப்ப நம்ம எதிர்த்து போராடிட்டு இருக்கிறோம். இதை எதிர்த்து ஓஸ்டியா கடைசி வரை நின்று போராடும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காலை வணக்கம். நம்ம எதுக்காக இங்க சேர்ந்திருக்கின்றோம்ன்றது ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வியா இருக்கு. எதுக்கு சேர்ந்திருக்கோம்னா நம்ம மக்கள் நலம் காப்பதற்காக சேர்ந்திருக்கோம். நம்மளுக்காக சேர்ந்திருக்கோம். ஒசூர் அனைத்து மக்களுக்காகவும் சேர்ந்திருக்கோம். நீங்க எல்லாருமே தலைவர்கள். ஏன்னா சேர்ந்ததுக்காக எதுக்குன்னா ஒசூர் அனைத்து மக்களுக்கும், அனைத்து வீடு இருக்கிறவங்க, பில்டிங் இருக்கிறவங்க, அனைத்து துறையில் இருக்கிறவங்க பாதிக்கப்படக்கூடிய ஒரு தப்பான வரியை செலுத்தி இருக்கோம் நம்ம கார்பரேஷன். அதை எதிர்த்து நம்ம இன்னைக்கு போராடுறோம். இது தப்பான வரியை எதற்கென்று எதனால
7 வருஷம் முன்னாடி SUC சார்ஜ் ஒன்று போட்டாங்க. அது கம்மி பண்ண சொல்லி நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணி மேயரையும் மினிஸ்டரையும் எம்எல்ஏ எல்லாரையும் பார்த்தோம். எதுவுமே நடக்கல. கடைசியில கட்டளை ஆயிடுச்சு, நம்ம அது பண்ணி ஆகணும்ன்றது. அதனால இந்த போராட்டத்துக்கு சேர்ந்திருக்க அனைவருக்குமே நன்றி. ஒசூர் ஆட்டோமொபைல் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். ஒசூர் எமினன்ஸ் வில்லேஜஸ் அசோசியேஷன்ல இருந்து வந்திருக்கோம். நம்ம ஒசூர்ல நாங்களும் ஒரு பார்ட்ல இருக்கோம். நாங்க பேச வந்திருக்கிறது என்னன்னா, 2017 இருந்து இது போட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க SUCன்றது. 2017 இது போடும் போது ஒசூர் மக்களை கருத்து கேட்டாங்களான்ற விஷயம் இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. கேட்காம இது ஒரு ஜீவோ ஒன்று போட்டு அவங்களா 7 வருஷம் பத்திரமா வச்சுக்கிட்டு 2024 இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 2017 அவங்க கேட்டுதான் கட்டிட்டு போயிருப்பாங்க. நீங்க ஒரு 7 வருஷம் நீங்க சாப்பிடாம இருந்துட்டு 8வது வருஷம் நீங்க ஒரே டைம் 7 வருஷம் சாப்பாடு சாப்பிடுங்கன்னு சொன்னா எப்படி சாப்பிட முடியும்? அதே மாதிரிதான் 2017 நீங்க போட வந்து 2017 இருந்து இன்னைக்கு வரைக்கும் வாங்காதது உங்க தப்பா எங்க தப்பா? நாங்க கட்ட மாட்டோம்னு சொன்னோமா? இல்ல. இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே இல்ல, ஒரு சில இருக்க எல்லாருமே 2024 வரைக்கும் எல்லாருமே அப் டு டேட் டாக்ஸ் கட்டிருக்காங்க. யாரும் டாக்ஸ் பேலன்ஸ் வைக்கல. யாரும் ஒரு சிலர் வச்சிருக்கலாம். ஆனா ஒரு 6 மாசம் பீரியட் இருக்குன்னா 1வது மாசம் முடியல, 30 நாள் முடியலன்னா அடுத்த மாசம் 1ஆம் தேதி பண்ணா அதுக்கு பெனால்டி. அந்த 6 மாசம் எனக்கு மாசமே டாக்ஸ் போட்டுக்கலாமே, மாசம் டாக்ஸ் கட்டுங்கன்னு சொல்லிருக்கலாமே. அப்ப மாசம் கட்டிட்டு போயிருக்கலாம். தொந்தரவு இல்ல. இந்த 2017 இருந்து போட்ட ஜீவோ எந்த மக்களை கருது இல்ல, ஒசூர் மக்களை கூப்பிட்டு கேட்டு பண்ணாங்களா இல்ல வெளியில இருக்க மக்களை கேட்டு பண்ணாங்களான்னு தெரியல. இது ஒரு அருமையான தருணம். இவ்வளவு பெரிய கூட்டத்தை வணிகர் சங்கம் மற்றும் இங்க இருக்க அனைத்து சங்கங்களும் ஒன்றிணைந்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறது. இது வரி விதிப்பு அல்ல, வரி கொள்ளை. இந்த கொள்ளையர்கள், இவர்கள் எல்லாமே கொள்ளையர்கள். வரி கொள்ளைங்கிறது வந்து இப்ப ஒரு பில்டிங்ல வந்து ஒரு இன்ஜினியரா சொன்னா ஒரு செப்டிக் டேங்க், அதுக்கு டாக்ஸ். செப்டிக் டேங்க்கு டாக்ஸ். ஆனா செப்டிக் டேங்க் கிளீன் பண்ணணும்னா நீங்க தான் கிளீன் பண்ணணும், கிளீன் பண்ணணும். அவங்க பண்ண மாட்டாங்க. வாட்டர் டேங்க் இருந்தாலும் அதுக்கும் டாக்ஸ். வரி விதிப்புக்கு ஒரு எல்லையே கிடையாது. முன்னாடி ஒரு சைக்கிள் செட்டு, சின்ன செட்டு கட்டி வச்சிருந்தீங்கன்னா அதுக்கும் டாக்ஸ். எப்ப RCC பில்டிங் ஒரு வரி போடுறீங்க, சீட்டுக்கு ஒரு வரி ஒரே மாதிரி போடுறீங்க ஏன்னு கேட்டா அது அப்படிதான் சொல்லும். கம்ப்யூட்டர் என்ன சொல்லுதோ அதைதான் நாங்க செய்வோம். கம்ப்யூட்டர் சொல்லுமா? கம்ப்யூட்டர் தனியா சொல்லுது, அதை ஏற்றி வச்சிருப்பாங்க. வரி விதிக்கு வந்துருவாங்க, அளவு எடுக்கிறதுக்கு வர்றாங்க. அளவு எடுக்க வரும்போது இல்ல சார் இதெல்லாம் கம்ப்யூட்டர்ல ஏத்தியாச்சு, நான் எதுவுமே பண்ண முடியாது. கமிஷனர் வந்து பாருங்க. கமிஷனர் போய் பார்த்தோம்னா இல்ல சார் இது மேலிடத்து உத்தரவு. மேலிடத்தையும் பார்த்தாச்சு, அவங்களும் காதுல வாங்கிக்க மாட்டாங்க. இதுக்கு ஒரே தீர்வு போராட்டம் மட்டும்தான், வேற வழி இல்ல. எங்க ஓசூர் இளைஞர் சங்கம் எப்போதும் வணிகர் சங்கம் மற்ற சங்கங்களோடு ஒத்துழைப்போடு இருக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. யாருக்குமே தெரியாது பெண்டிங் இருக்கு. யாருக்காவது தெரியுமா? 2024 மார்ச் வரைக்கும் அப் டு டேட் டாக்ஸ் கட்டி இருக்கவங்க இங்க நிறைய பேர் இருக்கோம். அது வரைக்குமே நம்மளுக்கு வந்து நோ டியூஸ். ஏப்ரலுக்கு அப்புறம் வந்து இவங்களா வந்து சிஸ்டத்துல ஏற்றிட்டு நோட்டீஸ் கொடுத்து 8 நாளைக்குள்ள ஜப்தி. என்ன ஒரு காட்டு மிராண்டித்தனம், அராஜகம். அந்த டாக்ஸ் வாங்குறவங்க அவங்க கிட்ட பேசி பாருங்க, எல்லாருக்கும் உங்களுக்கு அனுபவம் இருக்கும். ரவுண்டிங்க மாதிரி பேசுறாங்க. ஏதாவது நம்ம கேட்டா தெரியாதுன்னு சொன்னா கூட பரவாயில்ல, அப்படிதான் எங்களுக்கு உத்தரவு, உடனே ஜப்தி. சிறப்புமிகு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை வழிநடத்தி இந்த ஓசூர் மாநகரிலே மிக பிரம்மாண்ட முறையிலே மக்களை திரட்டி அவருடைய பிரச்சனைக்காக அவரவரே தானாக முன்வந்து இந்த போராட்டத்திற்கு இங்கே வருகை புரிந்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த வணிகர் சங்கங்களுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இங்கே கூடியிருக்கக்கூடிய வியாபார பெருமக்களே, வணிக நிறுவனத்தினுடைய உரிமையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ஓசூர் மாநகரிலே மாநகராட்சி நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அட்டூழியத்தை ஒட்டுமொத்த மக்களாக அவரவர் விஸ்வரூபம் எடுத்து இந்த மாநகராட்சியை கண்டிக்கக்கூடிய வகையில் இன்றைய தினம் இத்தனை பெரிய கூட்டம் தானாக முன்வந்து பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களும் வியாபார பெருமக்களும் வந்து தங்களுடைய எதிர்ப்பை இந்த அளவுக்கு காட்டக்கூடிய ஒரு பெரும் நிகழ்ச்சி இதுவரை ஓசூர் வரலாற்றிலே நடந்தது இல்லை. முதலாக இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நான் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறேன்.
ஒவ்வொருவரும் கூட கொந்தளித்து விட்டு இந்த மாநகராட்சியை வன்மையாக கண்டிக்கக்கூடிய வகையில் இத்தனை நேரம் நான் அங்கே நின்று பார்த்துக் கொண்டிருந்தேன். சாதாரணமாக வியாபாரிகளும் தொழிற்சாலை வைத்திருக்கக்கூடிய தொழிலதிபர்களும் கூட சாதாரணமாக பேசக்கூடியவர்கள் மைக்கை எடுத்துக்கொண்டு அவர்கள் பேசியதை உற்று நோக்கி பார்த்தால் கண்டிப்பாக அவர்கள் எவ்வளவு வைத்தியத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய நம்முடைய பிரேமா மேடம் இவ்வளவு நேரம் பேசினாங்க. அதே போல தொழிலதிபர்கள் அனைவரும் பேசினார்கள். பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க சாதாரணமா எங்ககிட்ட கேஷுவலா பேசக்கூடியவர்கள். அவருடைய ஆதங்கத்தை இந்த நேரத்தில் இத்தனை கொட்டி தீர்த்தார்கள் என்றால் அவர்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் இந்த மாநகராட்சி கொடுத்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய கண்ணோட்டம். உண்மையாகவே இந்த போராட்டம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். நம்முடைய கோரிக்கைகளை மாநகராட்சி நிர்வாகம் செவிசாய்க்க வேண்டும். நம்முடைய கோரிக்கைகளை ஏற்று கடந்த 7 ஆண்டு காலமாக மாநகராட்சி நிர்வாகம் எடுக்காத குப்பைக்கு குப்பை வரியை போட்டு குப்பை வரி கட்ட வேண்டும் என்பது அராஜக போக்கில் உச்சகட்டம். அராஜக போக்கினுடைய உச்சகட்டம். ஒவ்வொரு கடைக்கும் கூட வரி செலுத்த வேண்டும். 10% உயர்த்தி வரி செலுத்த வேண்டும் என்பது எந்த விதத்திலே நியாயம்? மீறினால் அந்த கடைக்கு சீல் வைப்பது. சீல் வைக்கிறது கடை நம்ம ஒப்ப விட்டுதான் யார போயிட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு கடை கட்டி அந்த கடையில வியாபாரம் பண்ணணும்னா எவ்வளவு கஷ்டப்படணும். அந்த கடை ஈஸியா போய் நீ குண்டர்கள் ரவுடிங்க மாதிரி போய் 10 பேர் 15 பேர் போய் பூட்டை போட்டு அராஜக போக்கில சீல் வைக்கிறார்கள் என்றால் உங்களுக்கு என்ன துணிவு துணிச்சல் இருந்தால்? வியாபாரிகள் இன்னும் கை கட்டி கொண்டு வாய்ப்பத்திக் கொண்டில்லை. இன்றைய எதிர்ப்பு தமிழகமே திரும்பி பார்த்துக் கொண்டிருக்கிறது. இத்தனை எதிர்ப்பை தாண்டி அவர்கள் எந்த செயலிலும் ஈடுபட முடியாது மாநகராட்சி நிர்வாகம். ஆகையால் இந்த கூட்டத்திற்கு பணிந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய வேண்டுகோளை ஏற்று வரக்கூடிய காலத்தில் நாங்கள் வரி கட்ட போவதில்லை. கண்டிப்பாக 7 வருஷம் வரி கட்ட போவதில்லை. அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் உங்கள் பின்னால் நிற்போம். வியாபாரிகள் பின்னால் நாங்களும் இருப்போம். நானும் வணிக நிறுவனங்கள் அங்கே வைத்திருக்கிறேன். எனக்கும் அந்த பாதிப்பு அதிக அளவிலே இருந்து கொண்டிருக்கிறது. ஆக உங்களோடு இணைந்து நானும் போராட தயாராக இருக்கிறோம். உங்கள் பின்னால் நாங்கள் அனைவரும் பின்னாலே இருக்கிறோம் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த நல்லதொரு ஏற்பாடுகளை செய்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த போராட்டம் தொடர வேண்டும். நமக்கு நியாயம் கிடைக்கும் முறை போராட வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு உங்களுடன் கண்டிப்பாக இந்த ஒசூரில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். எங்களையும் சேர்ந்து உறுதுணையாக இருப்போம் என்று நம்பிக்கை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. அசோசியேஷனுடைய ஆபீஸ் பேரர்ஸ் எல்லாம் வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம். ஒரு அரசு எப்படி வந்து வரியை வந்து போடணும், ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்து வகுத்தலும் வல்லதரசுன்னு வள்ளுவர் சொன்னாரு. இந்த எந்த ஒரு பிரின்சிபலையும் ஃபாலோ பண்ணாம இந்த வரி வந்து நீங்க மாநகராட்சி வந்து நம்ம மேல போட்டிருக்காங்க. இந்த வணிகர்கள் வந்து கொரோனா பீரியட்ல கடை ஓபன் பண்ண முடியாம, நாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆபீஸ் ஓபன் பண்ண முடியாம எங்களை எவ்வளவு பிரஷர் பண்ணி எங்களை எல்லாமே வந்து கூட்ஸை வந்து சப்ளை பண்றப்போ எங்களை கடவுளா பாத்தீங்க. ஆனா இப்போ அந்த பீரியட்க்கும் சேர்த்து வரிகள் கேட்டுட்டு இருக்கீங்க. வரி ஒரு அரசு வந்து ஒரு பூல இருந்து வண்டு எப்படி தேனை எடுக்குதோ அந்த மாதிரி வரியை வந்து வசூலிக்கணும். இப்படி கட்டாயப்படுத்தி வரியை வந்து வசூலிக்க கூடாது. இந்த போக்க வந்து ஒசூர் எஃப்எம்சிஜி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அசோசியேஷன் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். தோல்வி நிரந்தரம் அல்ல, ஆனாலும் போராட்டம் ஒன்றே நிரந்தரம். அந்த வகையில் நம்மளை போராட்டத்திற்கு தூண்டிவிடுற மாநகராட்சியை கண்டித்து இந்த போராட்டத்திற்கு ஏற்பாடு செய்த வணிகர் சங்கங்கள் அனைத்திற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். 2017 நம்ம ஒசூர் நகரத்தில் எந்த விதமான முன்னேற்றமும் நடந்ததே இல்லை. ஆனா வரி மட்டும் பல மடங்கு ஏறிக்கிட்டே போகுது. அதை வந்து நம்ம வருஷம் கட்டிக்கிட்டே போறோம். ஒவ்வொருத்தரும் 3 மடங்கு 4 மடங்கு வரிகளை கட்டிட்டு போறோம். அதை தடுக்கிறதுக்கு அதை கேள்வி கேட்க இப்படி ஒரு ஏற்பாடு செய்த வணிகர் சங்க மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஆட்சி தலைவராக இருக்கக்கூடிய சண்முகம் அவர்கள் தான் இன்னைக்கு ஜாயிண்ட் செக்ரட்டரியா இருந்தாரு. அவர் ஒசூருக்கு வர்றாரு, எல்லா பகுதிக்கு போறாரு, போய் பார்க்கிறாரு. பார்த்த உடனே இருக்கக்கூடிய அந்த வரி வந்து குறைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு
எம்எல்ஏவும் சட்டமன்றத்தில் பேசினாங்க, சரித்திரம் இல்லை. எல்லாம் நாம உள்ளாட்சி அமைச்சருக்கு, உள்ளாட்சித்துறை அமைச்சர்கிட்ட கொடுத்தோம், எம்எல்ஏ கொடுத்தோம், எல்லாரும் கொடுத்தோம். என்ன நடவடிக்கை? எந்த நடவடிக்கை இல்ல. ஆனா இன்னைக்கு எல்லா இது 2018 ஒரு முறை இதே மாதிரி பழைய அரசாங்கம் ஏத்துனாங்க. தமிழ்நாட்டில் ஒரு பாராளுமன்ற தேர்தலையும் 2019 அதே போல இடைத்தேர்தல் ஒசூரில். அன்னைக்கு நாம இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கு பிரச்சாரக்கு போகும்போது நம்முடைய குடியிருப்போர் சங்கங்கள் சார்பில் அங்க பிரச்சனை பண்ணோம். எப்படி பண்றாங்க? வரி உயர்வு ஏற்றி இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் சட்டமன்றத்தில் அன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் இந்த வரி உயர்வை நான் ரத்து பண்றேன், சட்டமன்றத்தில் 110 கீழ் நான் இந்த ரத்து பண்ணி நான் ஆர்டர் போடுறேன் செஞ்சாரு. ஆனா இன்னைக்கு அதே 2018 2017 எப்படி வரும்? இன்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஒசூரில் உள்ள அனைத்து கிட்டத்தட்ட 34 சங்கத்தை சேர்ந்தவர்கள் ஒன்று திரண்டு ஒரு 2500-3000 பேர் ஒன்று கூடி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக நடத்தியுள்ளோம். இதற்கு வருகை தந்த அனைத்து சங்கங்களுக்கும் நம்ம ஒசூர் சார்பாக நன்றி. எதுக்காக இந்த போராட்டம் அப்படின்னா, ஒசூரில் கார்பரேஷனில் வசூலிக்கிற வரி ரொம்ப பன்மடங்கு மோசமாக இருக்குது. எந்த ஊர்லேயும் தமிழ்நாட்டில் வேறு எந்த ஊர்லேயும் இல்லாத அளவுக்கு வரி வசூல் ஜாஸ்தியாக இருக்குது கார்பரேஷன் ஆனதுக்கப்புறம். அது மட்டும் இல்லாமல் 2017 7 வருஷத்துக்கு முன்னே இருந்து வசூலிக்கிறத நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அது எந்த நகராட்சியிலும் அந்த மாதிரி பண்ணலை. மாநகராட்சியில் இங்கே 2017 இந்த வருஷம் வரைக்கும் கட்டுங்க சொல்லி கேட்குறாங்க. அதே போல் அவங்க புதுசாக அளவு எடுக்கிறாங்க. அந்த அளவு எங்களுக்கு ஏற்புடையதா இல்லை. 2022க்கு அப்புறம் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கோ அந்த அளவுகோலிட்டு அந்த அளவுப்படி அந்த 2022க்கு அப்புறம் தான் இந்த உயர்த்தப்பட்ட வரி வசூலிக்கணும்னு அரசு ஆணை இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் கண்ட மேனிக்கு கேட்குறாங்க. எந்த ஒரு விளக்கம் கேட்டாலும் கார்பரேஷன்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கம்ப்யூட்டரில் என்ன சொல்லுதோ அதுதான் நாங்கள் வசூலிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இந்த குப்பை வரியானது 2017 கேட்டிருக்காங்க. 2017 கவுன்சிலே கிடையாது, ஆனாலும் போட்டாங்க. நாங்களும் கட்டிட்டு இருக்கிறோம். அது கம்ப்யூட்டர் தப்பு பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி கட்டின குப்பை வரிக்கும் மறுபடியும் 2017 24 வரைக்கும் கேட்குறாங்க. இது மக்களை ரொம்பவுமே துன்புறுத்துகிற ஒரு செயலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடிப்படை தேவைகளான ஒரு நியாயமான சாக்கடை கிடையாது ஒசூரில். ரெயின் வாட்டர் ஸ்டாப் ட்ரெயின் சொல்லுவாங்க, அதாவது மழைநீர் வடிகால் சுத்தம் செய்யப்படுவதில்லை, மெயின்டைன் செய்யப்படுவதில்லை. பொது இடங்களில் கழிப்பிடம் கிடையாது. அதே போல் பொது இடங்களில் குடிநீர் வசதி கிடையாது. அதே போல் எந்த இடத்துலையும் பப்ளிக் பே அண்ட் பார்க்குன்னு சொல்லுவாங்க, அதுவும் ஒசூரில் எங்கேயுமே கிடையாது. இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி, தமிழ்நாட்டில் 2வது டேக்ஸ் கட்டக்கூடிய இடம் ஒசூர் தான். ஆனால் அந்த ஒசூருக்கு இண்டஸ்ட்ரியல் டிஸ்போசலுக்கு உண்டான ஒரு யார்டு கிடையாது. கன்ஸ்ட்ரக்ஷன் வேஸ்ட் உடைக்கிறாங்க, கொண்டு போய் எங்கே கொட்டுறாங்கன்னா இவங்க எல்லாருமே ஒதுக்குப்புறமான இடம். ஒன்றா காட்டில் கொட்டுறாங்க, இல்லைன்னா ஏரி நீர்நிலைகளை கொட்டுறாங்க. இது ரொம்ப பல வருஷமாக 15 வருஷமாக கேட்டுட்டு இருக்கோம். கார்பரேஷன் ஆயுமே அதுக்கு தனியாக ஒரு இடத்த ஒதுக்கல. இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மட்டும்தான். இன்னைக்கு சேர்ந்த ஒரு 2500 பேர் மட்டும்தான். அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஒரு 10லேருந்து 15 நாள் நாங்கள் பொறுமையாக இப்போ இதை முடிச்சுட்டு இதோட கையோட போய் மனு கொடுக்க போகிறோம். கார்பரேஷன் கமிஷனருக்கு, மேயருக்கு மற்றும் எம்எல்ஏக்கு. அவங்க ஒரு 10லேருந்து 15 நாளுக்குள்ள எந்த விதமான முன்னேற்பாடும் இல்லை எந்த விதமான ஸ்டெப்பிங் ஃபார்வர்டு பண்ணல அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாங்கள் எதற்கும் துணிவோம். அது உண்ணாவிரதமாக இருக்கலாம், முற்றுகை போராட்டமாக இருக்கலாம், இல்லை கடை அடித்து வணிக வளங்களை அடைச்சி போராடுறதாகவும் இருக்கலாம். எதுக்கும் நாங்கள் துணிச்சிட்டோம். ஏன்னா அந்த அராஜக போக்கு நம்ம ஒசூரின் சார்பாக, நம்ம ஒசூருங்கிறது ஒசூர் மக்களை உள்ளடக்கிய ஒரு முன்னேறிய சமுதாயத்தை நோக்கிய பயணம் இது. அதனால தான் நம்ம ஒசூர் வச்சுருக்கோம். இதில் பொதுமக்களும் இருக்காங்க, வணிக சமுதாயங்களும் இருக்கிறாங்க, இண்டஸ்ட்ரீஸும் இருக்கிறாங்க, எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனும் இருக்கிறாங்க, எல்லா சமூகத்தை சேர்ந்தவரும் இருக்காங்க. அதனால என்னுடைய எதிர்ப்பை இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. சாரோட பேர் பொறுப்பு. என்னுடைய பேர் தாமஸ். தேங்க்யூ.